சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை காணலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நிருபர்களுக்கு அளித்த பேட்டியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே ஒன்றியத்திலே 16 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தீர்கள், அப்பொழுது என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். எங்களை பொறுத்தவரைக்கும் அப்போதைக்கப்போது எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். 1974 இருந்து கச்சத்தீவு பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலேயே எங்களை கலந்து ஆலோசிக்காமல் அது செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டி தமிழக மக்கள் ஒருபொழுதும் கச்சத்தீவை தாரை வார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருப்பவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆவார்கள். இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இன்றைய நிலவரப்படி வருவாய்த்துறையினுடைய ஆவணங்களின்படி கச்சத்தீவு என்பது இந்திய அரசு ஒன்றியத்துக்கோ அல்லது தமிழக அரசுக்கோ சொந்தமானதல்ல. ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்திலே அது ராமநாதபுரம் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் அதை அனுபவித்து வந்தார்கள், மற்றவர்களுக்கு குத்தகைக்கு விட்டார்கள். அதைப்போல ஒரு மீனவர் அங்கே ஒரு கோவிலை, அந்தோனியார் கோவிலை அங்கே கட்டினார், அதற்கு அனுமதி தந்தார்கள். 1913 சென்னை ராஜதானி ராமநாதபுரம் ராஜாவோடு தான் ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்கே மீன் பிடிப்பதற்கான அவர்களுக்கு வலைகளை உலர்த்தி கொள்ளவும் அங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளவும் அனுமதியை ராமநாதபுரம் ஜமீன்தாரிடமிருந்து பெற்றது. இன்றைக்கு வருவாய்த்துறை கணக்குகளிலே அதாவது மைல்கள் 1250 285 ஏக்கர் நிலம் ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமாக இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒன்றிய அரசு அன்றைக்கு 1974 கச்சத்தீவை கொடுத்தது. அன்றைக்கு அவர்கள் சொந்தமில்லாத ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். 76 அங்கே கடல் எல்லை ஸ்ரீலங்கா இந்தியா பார்டர் கடற்கரையிலே அந்த எல்லை உருவாக்கப்பட்ட போது கச்சத்தீவு முழுவதும் இலங்கை பகுதிக்கு சென்று விட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.